ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கார். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன், அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது கும்ப ராசியிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும். அதனால் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் 5 ராசிக்காரர்களுக்கு. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலெல்லாம் போய் ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எடுத்தே ஆகணும், இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும், இல்லை அன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தால்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கயிறை கட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் தேதி அன்னைக்கு 10/12/2024 அகோபில மடம் ஐஷிங்கர் 45வது பட்டம் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவர், இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி. 45வது பட்ட அழகிய சிங்கர், அதாவது 44வது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர், அவருக்கு அடுத்தவர் அவர். 11/12/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. முடிஞ்ச வரலும் இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான, இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான். முடிஞ்ச வரலும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சேவிக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது வழக்கம். அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி 13/12/2024 பரணி தீபம். பரணி தீபம்ன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும். அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம். திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம். அதுவும் இந்த கிரிவலம் வர்றது, அந்த கிரி இதில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றுறது பெரிய விசேஷமாக இருக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம், கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துடுறது இந்த வாட்டி. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது காலகட்டத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலமும் வருது. ஏன்னா ஏகாதசி 11ஆம் தேதினா 12ஆம் தேதி துவாதசி. பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும். ஒரு 5:45 6:15 வரலும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான
அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டினீங்கனாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள், அதை தவிர கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் பௌர்ணமி வருது. பௌர்ணமியில் பார்த்தேனால் 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம். அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம். ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னாலே, கார்த்திகை பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்தேனால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம் வரும். கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம். அதனால் கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த வாரம் 9/12/2024 15/12/2024 வரை எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும், அதில் கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன், அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, இது எல்லாமே பார்த்தோன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும். ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரன்றதுனால ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும், அது துலாத்திலையும் இருக்கும், கன்னியிலையும் இருக்கும், புனர்பூசமாக இருக்கும், அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும், கடகத்திலையும் இருக்கும். அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி, பாத சந்தியாக இருந்தாலும் சரி, லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது, அந்த தசை இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா, உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோல்சார காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷன் முதல் மீனம் வரை 9/12/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்றாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதை தவிர வந்து 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தில் இருக்கார். 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பஸ்தானத்தில் வந்து இருக்கிறது குரு இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இந்த வாரத்தில் இருக்கா. 8ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடம், இரண்டுமே மறைந்த இடம், 3, 6க்கு உண்டானவரும் 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வியாபாரத்திலெல்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த அதிபதி இன்னொரு மறைந்த இடத்துல இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். சிவராஜ யோகம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறதும் அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 2, 7 அதிபதி அப்படின்றதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழில் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார், கும்ப சனி. அதனால் தொழில் ஸ்தானம், தொழில் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. தூக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினை இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி வரலும் இருக்கார். அவ்வளோதான். அது 11ஆம் இடத்துல சனி சந்திர யோகம் இருக்குது. அதாவது புணர்ப்பு யோகம்னு சொல்லுவாள். வேகமாக செல்லக்கூடிய சந்திரனோட சனி மெதுவாக செல்லக்கூடிய கோள் 2 பேரும் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். திடீர் பண உறவு வரும். தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். ராகுவோட சம்பந்தம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 9-10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம். ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். இதன் மூலியமாக தந்தையினுடைய, தாயினுடைய சொத்து, அதாவது பாட்டியினுடைய சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது, அதாவது உங்களுடைய ராசியில் வரும்பொழுது பார்த்தேன்னா சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது இந்த கார்த்திகை பரணி கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த கார்த்திகை பரணின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது திருவண்ணாமலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, கிரிவலம் வர்றது, கார்த்திகை மகாபரணின்னு சொல்லக்கூடியது, கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாளாக வரக்கூடிய காலகட்டம். இது 11ஆம் தேதி வரலும், அதாவது 13ஆம் தேதி மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மாலை இந்த சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறார். ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்றுவர். அதாவது மேஷ ராசியில் செவ்வாயின் வீடாகவும் கடக ராசி சந்திரனுடைய வீடாகவும் இருக்கிறதுனால இப்போ சந்திரன் மேஷ ராசியில் இருக்கிறதும் கடகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதனால் 2 பேருமே அவரவர்கள் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி மதியம் ஒரு 3:45 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று போகிறார். பௌர்ணமி யோகம் வருது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 19ஆம் தேதி 17ஆம் தேதி வரலும் இருக்குது. அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி வரலும் சந்திரன் இருக்காருங்க 3ஆம் இடத்துல. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். அது உங்களுடைய நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.